Electrolysis na ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம். Electrolysis is the process of decomposition by the passage of electricity. இப்போ ஒரு சொல்யூஷன்ல electrolyte சொல்யூஷன்ல current பாஸ் பண்ணோம்னா current எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்றோமோ current into time அது வந்து charge னு பார்த்திருக்கோம். So charge ஓட யூனிட் கூலும், current ஓட யூனிட் ஆம்பியர், time ஓட யூனிட் செகண்ட். So charge equal to current into time. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். current into time equal to charge. அதுல வந்து கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு வச்சுட்டோம்னா இது வந்து செகண்ட்னு வச்சுட்டோம்னா ஆம்பியர் into செகண்ட் equal to கூலும். So 1 கூலும் equal to 1 ampere second. 1 ampere second. அப்படின்னா என்ன மீனிங்? 1 ampere current is passed through a period of 1 second through a solution. அதுக்கு பேர் தான் admittance of a 1 coulomb of charge to the system. இப்போ வந்து சார்ஜ் அப்ளை பண்ணோம்னாக்க இது சிஸ்டத்துக்கு கொடுத்தோம்னா the system being electrolyte, electrolyteனா decomposed by the passage of electricity. அது decompose ஆயிடும். decompose ஆச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் ஜெனரேட் ஆகும். ஒரு சிம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வழியா சோடியம் குளோரைட் சொல்யூஷன் வழியா கரண்ட் பாஸ் பண்றத பார்ப்போம். இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வழியா ரெண்டு பீக்கர்ல வச்சுக்குவோம். முதல்ல ஒரு பீக்கர், ரெண்டாவது பீக்கர். முதல் பீக்கர்ல கலர்டு சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுக்குவோம். ரெண்டாவது பீக்கர்ல சோடியம் குளோரைடோ ஜிங்க் குளோரைடோ ஏதோ சோடியம் குளோரைடு வச்சுக்குவோம். சோடியம் குளோரைட் கலர்லெஸ் சொல்யூஷன் இது பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ரெண்டுலையும் பிளாட்டினம் எலக்ட்ரோடு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பிளாட்டினம் எலக்ட்ரோடையே பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாட்டினம் எலக்ட்ரோடையே நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு எலக்ட்ரோடையும் ஒரு பவர் சப்ளை டிசி பவர் சப்ளைல ரியோஸ்டேட் மூலமா கொடுத்துருவோம். கொடுத்து வேணும்னா அம்மீட்டர் கீ யூஸ்வல் பிசிக்ஸ் சர்க்யூட்ல அம்மீட்டர்னா டு மெஷர் த கரண்ட், கீ வந்து டு ஸ்விட்ச் ஆன், வோல்ட் மீட்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். வோல்ட் மீட்டர் ஃபார் மெஷரிங் த வோல்டேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் ரியோஸ்டேட்டை வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கூட வேற வேற கரண்ட் பாஸ் ஆகும், எவ்வளவு நேரத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகும். இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல ரெண்டு சொல்யூஷன்லையும் பண்றோம். ஸோ in each solution 2 platinum electrodes are immersed. One is connected to the positive of the DC power supply, it is positive. Another is connected to the negative of the direct current power supply. They can be connected through ammeter and voltmeter to measure the current and voltage respectively. The current can be varied by the variation of resistance. ஏன்னா நமக்கு ஓம்ஸ் லா தெரியும். ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து V equal to IR, இல்லாட்டினா R equal to V by I. ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஐங்கிறது கரண்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வோல்ட், கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ நம்ம வந்து இந்த பிரகாரம் நம்ம வி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே பவர் சப்ளைக்கு வேற வேற ஆர் வேல்யூஸ்க்கு வேற வேற ஐ வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கரண்ட் ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ I1 கரண்ட் ஒரு இதுலையும் I2 கரண்ட் இன்னொரு இதுலையும் பாஸ் பண்றோம் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ என்ன கரண்ட் பாஸ் பண்றோமோ என்ன டயத்துக்கு பாஸ் பண்றோமோ the current into time gives the coulombs. Current in amperes, current in amperes, time in substituted in seconds gives rise to the number of coulombs of electricity passed through the system. ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ let us assume a current of I is passed through the copper sulfate solution for a period of T. Current of I ampere is passed through the copper sulfate solution of for a period of T seconds னு வச்சுட்டோம்னா காப்பர் சல்ஃபேட்ங்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இமிடியேட்டா கேட்டயானாவும் ஆனியானாவும் பிரியும். CO2+ குப்ரிக் அயான்ஸாவும் சல்ஃபேட் ஆனியான்ஸாவும் பிரியும். குப்ரிக் அயான்ஸ் கேட்டயான்ஸ்னா கேத்தோட நோக்கி போகும், கேத்தோடுனா அதுல நெகட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கும், அதாவது எலக்ட்ரான் நிறைய இருக்கும். ஸோ அதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணி குப்ரிக் அயான் வந்து எலிமெண்டல் காப்பரா மாறிடும். குப்ரிக் அயானோட கலர் வந்து ப்ளூ சொல்யூஷன்ல இருக்கச்சு, எலிமெண்டல் காப்பரோட கலர் வந்து ப்ரௌன். ஸோ அந்த ப்ரௌன் டெபாசிட் நெகட்டிவ் அயான்ல டெபாசிட் ஆகும். நெகட்டிவ் அயான்ல நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல நெகட்டிவ் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ல காப்பர் வந்து ஒரு we can observe the brown deposit. அந்த டெபாசிட் வந்து எவ்வளவு என்ன ஆகுதுங்க, amount of copper deposited in the cathode depends upon the current and timing. current and timing. இதே மாதிரி இப்போ சோடியம் குளோரைடுக்கு வச்சுக்கோம். புரியுற ஒவ்வொரு இதாக அதுக்காண்டி இப்ப சொல்றேன். இதுலயும் சல்ஃபேட் வேற இருக்கு. சல்ஃபேட் வந்து will move towards anode, சல்பர் ஆக்சைடு எவால்வ் பண்ணும், அதெல்லாம் வேற இருக்கு.
சல்ஃபர் ஆக்சைடுலாம் இரிட்டன்ட், அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கு அதே மாதிரி இப்ப ஆனையானுக்கு இன்னொரு சிஸ்டம் சோடியம் குளோரைடு. ஏன்னா சோடியம் குளோரைடு கலர்லெஸ், ஆனையான் நம்ம கேஸ் எவல்யூஷனை அப்சர்வ் பண்ணுங்க, அது மேக்ரோஸ்கோபிக்கா, அதுக்காண்டி சொல்றேன். இப்ப இன்னொரு சிஸ்டத்துல ஒரு பீக்கர்ல சோடியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துட்டு எத்தனை ஒரு கான்சன்ட்ரேஷன், the concentration of sodium chloride expressed in normality molarity அதை எடுத்துட்டு sodium chloride எடுத்துக்கணும். அதுலயும் அதே மாதிரி the same amount of current, I amperes is passed through for a period of t seconds னு வச்சோம்னா IT ampere seconds or IT coulombs are passed into the thing. இப்போ என்ன ஆகும்னா sodium chloride strong electrolyte. sodium chloride எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், sodium அயானாவும் chloride அயானாவும் ஸ்ப்ளிட் ஆகும். இப்ப குளோரைடு இங்க ஆனோடுக்கு பார்த்துட்டோம், ஆனையானுக்கு பார்த்துட்டோம். இப்ப இங்க வந்து கேட்டையானுக்கு பார்த்துட்டோம், இங்க ஆனையானுக்கு பார்ப்போம். ஆனையான் வந்து குளோரைடு ஆனையான். குளோரைடு ஆனையான் வந்து ஆனையான்னா மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். ஆனோட்ல எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஆனோட் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ், அதனால அங்க இருந்து எலக்ட்ரானை எடுக்க முடியாது. அதை எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி குளோரினா மாறிடும். ஸோ ஒரு குளோரைடு வந்து ஆஃப் குளோரின், குளோரினுக்கு மாலிகுலர் ஃபார்முலா Cl2. அதனால ஒரு குளோரைடு அயன் வந்து ஒரு குளோரின் ஆட்டமா மாறிடும், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடும். இதே ஃபுல்லா ஈக்குவேஷனை ஃபுல்லா டூ ஆல மல்டிப்ளை பண்ணா 2 chloride ions move towards cathode and lose 2 electrons. Chlorine is liberated. So இங்க இந்த பீக்கர்ல பார்த்தோம்னா we can observe gas evolution. இங்க இந்த பீக்கர்ல gas evolution பார்க்கலாம். இந்த பீக்கர்ல ஒரு எலக்ட்ரோடு, ரெண்டுலயுமே பிளாட்டினம் எலக்ட்ரோடு தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். பிளாட்டினம் எலக்ட்ரோடு ஒரு பாசிட்டிவ் பத்தி இப்ப ஒரு இதுல பாசிட்டிவ் ஃபாலோ பண்றோம், ஒரு இதுல நெகட்டிவ் ஃபாலோ பண்றோம். இங்க ஆனோட்ல கேஸ் எவல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஆனோட்ல கேஸ் எவல்யூஷன் பார்ப்போம். சோ இங்க வந்து கேத்தோட்ல கலர் சேஞ்ச் பிரவுன் டெபாசிட் பார்ப்போம். இப்ப அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் இன் ஒன் கேஸ், அமௌண்ட் ஆஃப் குளோரின் லிபரேட்டட் இன் அதர் கேஸ், அது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது தான் he proposed the laws of electrolysis. now அவருக்கு என்ன எதை பேஸ் பண்ணி the amount ஒரு இதுல மெட்டல் டெபாசிட் ஆகுது, காப்பர் டெபாசிட் ஆகுது, இன்னொரு இதுல கேஸ் லிபரேட் ஆகுது. so the amount of metal deposited or that is weight of metal deposited or the weight of gas liberated is proportional to the weightங்கிறது mass of a metal deposited by the passage of q charges of electricity or mass of gas liberated is proportional to the charge. So mass of gas liberated or mass of metal deposited is proportional to the charge admitted to the system. Charge is current into time. It is proportional to current into time. So proportionality constant replace panna he introduced proportionality constant called electrochemical equivalent. ஏன்னா இது வந்து electrical as well as chemical phenomenon. சார்ஜ்ங்கிறது electrical phenomenon நம்ம கொடுக்கிறது, காப்பர் சல்ஃபேட் காப்பரா மாறுறது chemical phenomenon. so sodium chloride குளோரினா மாறுறது chemical phenomenon. நமக்கு கொடுக்கிற சார்ஜ்ங்கிறது electrical phenomenon. so அது ரெண்டையும் காமனா வச்சு Z is called electrochemical equivalent. electrochemical equivalent அப்படின்னு ஒரு term propose பண்ண. so the first law of Faraday's first law of electrolysis states that the mass of metal deposited or the mass of any gas liberated during the passage of q coulombs of electricity. so coulombs of electricity is nothing but I amperes into t seconds. IT ampere seconds equal to q coulombs of electricity is proportional to the mass deposited or mass of metal deposited or mass of gas liberated is proportional to the charge அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அப்புறம் proportionality constant introduce பண்ணி electrochemical இப்ப electrochemical equivalent அப்படின்னு ஒரு term கொண்டு வரும். அது வந்து varies from system to system. இப்ப காப்பரையும் பார்த்தோம், குளோரினையும் பார்த்தோம். காப்பர் வந்து bivalent system, இங்க வந்து 2 எலக்ட்ரான் லூஸ் ஆகுது. ஆனா குளோரின் வந்து monovalent system, ஒரு எலக்ட்ரான் தான் ரிலீஸ் ஆகுது. சோ அப்படி பார்க்கும்போது ஈக்குவலண்ட் வெயிட் தான் இம்பார்ட்டன்ட், மாலிகுலர் வெயிட்டை நம்ம பார்க்க கூடாது. சோ அவர் அதனாலதான் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னாரு. ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா என்ன? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வேலன்சி. ஈக்குவலண்ட் வெயிட் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வேலன்சி. மாலிகுலர் வெயிட்னா அதுல உள்ள சப்ஸ்டன்ஸ்ல உள்ள அட்டாமிக் வெயிட் எல்லாம், ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் வெயிட் எல்லாம் கூட்டிட்டு
அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது இல்லாட்டினா எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபார் டிஃபரெண்ட் கேசஸ் கம்பைன்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்து காமன். ஸோ இந்த கேஸ் ஆஃப் காப்பர் 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது. அதனால ஃபார் காப்பர் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் காப்பர் equal to atomic weight of copper. Copper is stable in the atomic state. Atomic weight of copper divided by valence of copper is 2. ஆனா equivalent weight of chlorine வேணும்னா equivalent weight of chlorine equal to atomic weight of chlorine divided by valence for chlorine is 1. அதனால equivalent weight வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். Equivalent weight equal to molecular weight by valency for compounds. Molecular weight by valency for compounds. ஆனா atomic weight by valency for elements. இப்போ chlorine element தான் copper element தான். ஆனா valencyங்கிறது number of electrons transferred. Number of electrons transferred na number of electrons gained or number of electrons lost. இப்போ copper loses 2 electrons அதனால atomic weight by 2 equal to equivalent weight. ஆனா chlorine gains 1 electron அதனால atomic weight to equivalent weight to same. So இது வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறிண்டே இருக்கிறதுனால ஈக்குவலன்ட் வெயிட்டை காட்டிலும் மாலிகுலர் வெயிட்டை சொல்லிட்டு ஃபாரடே இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ணதே ஃபாரடே தான். அதனால அவர் சார்ஜுக்கு அவரை ஹானர் பண்ற மாதிரியே 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பின்னாடி கொடுத்தாங்க. 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜ்னா 96,400 கூலம்ஸ் 496 500 கூலம்ஸோ. ஸோ 496 கூலம்ஸ்னு சில புக்ல போட்டிருக்கோம். தட்னா 500 கூலம்ஸ்னு சில புக்ல போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபாரடேங்கிறது சார்ஜோட யூனிட் தான். எப்படி கூலம்ங்கிறது சார்ஜோட யூனிட்டோ ஃபாரடேயும் சார்ஜோட யூனிட் தான். ஃபாரடேயும் கூலமும் ரிலேட்டட் பை திஸ் ஈக்குவேஷன். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த 96,000 எப்படி வந்ததுன்னு சொன்னா அவர் சொன்னது 1 mole of electrons equal to 1 Faraday of charge. So 1 mole of electrons equal to 1 Faraday of charge அப்படின்னு சொன்னார். 1 mole of electrons என்ன அர்த்தம்? 1 mole of any substance contains Avogadro number of atoms or Avogadro number of molecules. அப்போ 1 mole of electrons என்ன அர்த்தம்னா Avogadro number of electrons. So Avogadro number of electronsக்கு total charge வந்து 96,500 கூலும். So ஒரு எலக்ட்ரானுக்கு இதுல இருந்து பாத்துக்கலாம். Avogadro number of electrons ஓட சார்ஜ் வந்து 96,500 கூலும். அப்ப ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் நம்ம யூசுவலாவே வந்துரும் 96,500 by 6.023 into 10 power 23 போட்டோம்னா 1.609 into 10 power minus 19 கூலும்னு வந்துரும். இல்லது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வந்துரும். சோ இது ஃபாரடேனா ஃபாரடேயோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா 1 Faraday of charge equal to 1 mole of electrons. 1 mole of electrons means 1 mole of Avogadro. 1 mole contains Avogadro number of particles. இப்போ எலக்ட்ரான்ங்கிறது பார்ட்டிகல் தான், Avogadro number of particles. So the charge on Avogadro number of electrons is called 1 Faraday charge. So அந்த Faraday chargeனால டிவைட் பண்ணா இப்போ இன்னுமே வந்து ஈக்குவலன்ட் வெயிட் வந்து அட்டாமிக் வெயிட்டை பொறுத்து மாறும்னு சொன்னோம். இப்போ 3 கேஸ் மானோவலன்ட் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்குவோம், பைவலன்ட் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்குவோம், ட்ரைவலன்ட் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்குவோம். அப்பதான் நமக்கு அதோட அர்த்தம் தெரியும். இப்போ Na+, Cu2+, Al3+. சோடியம் குளோரைடு வந்து சோடியம் பிளஸ் ஆகும், குளோரைடு மைனஸ் ஆகும் வரும். அதே காப்பர் குளோரைடா இருந்ததுன்னா Cu2+ ஆகும், 2Cl- ஆகும் பிரியும். அதே அலுமினியம் குளோரைடா இருந்ததுன்னா Al3+ ஆகும், 3 குளோரைடாவும் பிரியும். சோ இதுல வந்து sodium loses 1 electron to give sodium ion. Sodium loses 1 electron to give sodium ion. ஆனா copper loses 2 electrons to give cupric ion. இதுல எழுதுறதெல்லாம் spontaneous reaction எழுதிட்டு இருக்கோம். Spontaneous reaction அதுவா நடக்கக்கூடியது. So aluminum loses 3 electrons to give rise to aluminum ion. So ஒரு இது வந்து 1 எலக்ட்ரான் கொடுக்குது, ஒரு இதுல 2 எலக்ட்ரான் கொடுக்குது, ஒரு இது 3. ஆனா நம்ம ஜெனரல் ஃபார்முலா வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட், எல்லாமே மெட்டல் தான், எலிமெண்ட் தான். எலிமெண்ட்ங்கிறதுனால நம்ம அட்டாமிக் வெயிட் பை வேலன்சின்னு போட்டுக்கலாம். வேலன்சி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர்ட். லாஸ்ட் ஆர்க் இங்க எல்லாமே லாஸ்ட் தான்.
இந்த மூணு சிஸ்டத்துக்கும் ஃபார்முலா எழுதணும்னா atomic weight divided by number of electrons lost. எல்லாத்துலயுமே electron loss ஆகி தான் அந்த அயான் ஃபார்ம் ஆகுது. number of electrons lost generally transferred. அப்படி பார்த்தோம்னா இப்ப equivalent weight of sodium அப்படின்னு வேணும்னா atomic weight of sodium so 23 divided by 1 equivalent weight of sodium equal to 23. ஆனா equivalent weight of copper வேணும்னா atomic weight of copper divided by 2 ஏன்னா valency வந்து இதுக்கு 2. so equivalent weight of aluminum வேணும்னா atomic weight of aluminum divided by 3. so ஒவ்வொன்றுக்கும் atomic weight term சேமா இருக்கு ஆனா equivalent weight term மாறிண்டே இருக்கு. number of electrons transfer பொறுத்து மாறிண்டே இருக்கு. அதனாலதான் அவரோட இது சொல்லும்போது mass of a substance is proportional to quantity of charge admitted, that is m is proportional to I into T. He introduced the constant of proportionality, electrochemical molarity in bold, molecular weight in bold, electrochemical atomic weight in bold, electrochemical equivalent அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். so equivalentனா so இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா atomic weight equal to equivalent weight into valency. இது எல்லாத்துலயுமே இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். நம்ம நம்பரை பத்தி அப்புறம் கவலைப்படுவோம். ஞாபகம் வச்சுக்கோ atomic weight எல்லா இடத்துலயும் வராது. atomic weight by 1 வரலாம், atomic weight by 2 வரலாம், atomic weight by 3 வரலாம். அது depends on system to system. இப்ப இதே ஈக்குவேஷனை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. atomic weight equal to equivalent weight into valency. equivalent weight into valency அப்படின்னா ஒரு atomic weight வேணும்னா ஒரு Faraday of electricity பாஸ் பண்ணா போதும் சோடியத்துக்கு. ஆனா காப்பர் டெபாசிஷனுக்கு ஒரு atomic weight காப்பர் டெபாசிட் ஆகணும்னா 2 Faraday of electricity பாஸ் பண்ணணும். அலுமினியம் டெபாசிட் ஆகணும்னா ஒரு atomic weight of 1 atomic weight அலுமினியத்தோட atomic weight எவ்வளவோ அத்தனை கிராம் டெபாசிட் ஆகணும்னா 3 Faradays of electricity have to be passed. so 1 Faraday அதாவது 96,500 coulombs. 96,500 coulombs are sufficient to deposit 23 grams of sodium. But 96,000 into 2 coulombs of electricity are required to deposit 1 gram atomic weight of copper. அதாவது 63.5 கிராம் இருக்கு. ஆனா அலுமினியத்துக்கு 96,500 coulombs into 3 அத்தனை coulombs பாஸ் பண்ணாதான் அலுமினியத்தோட atomic weight எவ்வளவோ அத்தனை கிராம் அலுமினியம் டெபாசிட் ஆகும். சோ ஒரே இதுக்கு வந்து varies from system to system, element to element. சோ அதனாலதான் இங்க வந்து electrochemical equivalent அப்படின்னு ஒரு டேர்மை கொண்டு வராங்க. இந்த electrochemical equivalent ஓட significance எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டாவது லா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லாவோட எசன்ஸ் வந்து mass of metal deposited or gas liberated is proportional to the quantity of charge applied to the system. அது எசன்ஸ். அத ரெண்டாவதுல என்ன சொல்றாருன்னா கம்பேர் பண்ணு அந்த அந்த 1 Faraday 2 Faraday 3 Faraday எப்படி வந்ததுன்னா செகண்ட் லா வச்சு சொன்னார். செகண்ட் லால என்ன பண்ணாருன்னா 3 பீக்கர், முதல் பீக்கர்ல காப்பர் சல்பேட் சொல்யூஷன், ரெண்டாவது பீக்கர்ல ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன், மூணாவது பீக்கர்ல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். எப்படி வேணா சோ காப்பர் சல்பேட் சொல்யூஷன், ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன் எது வேணாம். சோ இவன் அலுமினியம் கூட எடுத்துக்கலாம், சில்வர் நைட்ரேட், காப்பர் சல்பேட். இங்க வந்து புரியறதுக்காண்டி இப்ப அலுமினியம் சல்பேட் சொல்யூஷன், மூணுமே அயான்ஸ் தான். சோ பீக்கர் எடுத்து 3 சால்ட்டையும் தண்ணியில கரைச்சு 3 பீக்கர்ல தனித்தனியா வச்சிடறோம். இப்ப ஒரு சர்க்கியூட், ஒரு பவர் சப்ளை போட்டு அதுல இருந்து ஒரு ரியோஸ்டேட் கரண்ட், அந்த சேம் கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ 3 சொல்யூஷன்ஸ். அப்ப இந்த மூணையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிடுவார். மூணையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சீரீஸ் சர்க்கியூட்ல கரண்ட் சேம், parallel சர்க்கியூட்ல வோல்டேஜ் சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இப்ப அந்த மூணையும் வச்சு இது பண்ணிடுவார், போட்டுட்டு கால்வனோமீட்டர் அம்மீட்டர் அரேஞ்ச்மெண்ட் போட்டு பண்ணிடும். இப்ப வேணும்னா இங்க சுவிட்ச் வச்சு பண்ணும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஐ, மூணுமே கனெக்டட் இன் சீரீஸ். கனெக்டட் இன் சீரீஸ்னா மூணுலயுமே ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் பாஸ் ஆகுது, ஒரே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் 5 ஆம்பியர்ஸ் தான்
பாஸ் ஆகுது. நம்ம டயத்தை சேமா வச்சுக்கலாம். So the amount of charge deposited in three solutions is IT coulombs. Same quantity of coulombs has been applied to the three system. அப்போ வந்து after some time ஒவ்வொரு எலக்ட்ரோடா எடுத்து மூணுமே மெட்டல் தான். இதுல நெகட்டிவ் எலக்ட்ரோ இதுல வந்து காப்பர் டெபாசிட் ஆகும், இதுல வந்து அலுமினியம் டெபாசிட் ஆகும், இதுல வந்து சில்வர் டெபாசிட் ஆகும். So weight of copper deposited in first beaker எவ்வளவு, weight of aluminum deposited in second beaker எவ்வளவு, weight of silver deposited எவ்வளவு, மூணையும் அனலைஸ் பண்றாரு. மூணையும் அனலைஸ் பண்ணும்போது ஒழுங்கா கரண்ட் போயிருந்தா அதாவது அட்டாமிக் வெயிட்னா மூணுலயுமே அட்டாமிக் வெயிட் வரணும். ஆனா மூணுலயுமே அட்டாமிக் வெயிட் வரல. இப்ப இதுல வந்து வெயிட் ஆஃப் இது வந்து தேர் வெயிட்ஸ் இப்ப ரெண்டு மட்டும் வச்சு பார்ப்போம். ரெண்டா கம்பேர் பண்ணும்போது weight of copper deposited divided by weight of aluminum deposited will be equal to equivalent weight of copper divided by equivalent weight of aluminum. ரெண்டா கம்பேர் பண்ணனும்னா ஈஸி. எப்பவுமே மூணு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ரெண்டு ஈக்குவேஷனா சால்வ் பண்ணி மூணாவதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த இது ரெண்டுலயுமே ஒரே கரண்ட் தான் பாஸ் பண்ணிருக்கோம். ஒரே கரண்ட் பாஸ், ஒரே கரண்ட், ஒரே டைமிங். அப்ப சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஹஸ் பீன் அட்மிட்டட் டு போத் சிஸ்டம். கான்சன்ட்ரேஷன்லாம் ஒன்னாவே வச்சுக்குவோம். 2.1 மோலார்னா 2.1 மோலார் வச்சிருந்தா காப்பர் ஒரே கரண்ட்டுக்கு இவரோட ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் என்ன அர்த்தம், மாஸ் ஆஃப் மெட்டீரியல் டெபாசிட்டட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி குவாண்டிட்டி ஆஃப் சார்ஜ்னு தான் அர்த்தம். அப்ப ஒரே கரண்ட்டுக்கு பாஸ் பண்ணோம்னா ஒரே மாஸ் தான் டெபாசிட் ஆயிருக்கணும். ஆனா ஒரே மாஸ் டெபாசிட் ஆகல, வேற வேற மாஸ் டெபாசிட் ஆகுது. அதுக்கு மீனிங் என்னன்னா இப்ப அட்டாமிக் வெயிட் எடுக்காம ஈக்குவலன்ட் வெயிட் எடுத்து பார்த்தாதான் வித்தியாசமே தெரியும். ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோமே, ஈக்குவலன்ட் வெயிட் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் பை வேலன்சி. அட்டாமிக் வெயிட் பை வேலன்சி. இப்ப ஃபர்ஸ்ட் பீக்கரை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் என்னன்னா Cu giving Cu2 plus 2 electron. இப்ப Avogadro number of electrons equal to 1 Faraday சொல்லிருக்கோம். இப்ப 1 Faraday அட்மிட் பண்ணோம்னா ரெண்டு எலக்ட்ரானா இது சேர்ந்து கன்சியூம் பண்ணி half Faraday தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கும். இதே 1 Faradayக்கு அங்க யூஸ் பண்ணோம்னா மூணு எலக்ட்ரானா அது சேர்த்து எடுத்துரும். ஒரு அலுமினியத்தை டெபாசிட் பண்றதுக்கு, ஒரு அலுமினியம் ஆட்டத்தை டெபாசிட் பண்றதுக்கு 3 எலக்ட்ரானை இது எடுத்துக்கும். ஒரு காப்பர் ஆட்டத்தை டெபாசிட் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான் இது எடுத்துக்கும். ஒரு சில்வர் ஆட்டத்தை டெபாசிட் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரானை தான் இது எடுத்துக்கும் மூணாவது பீக்கர்ல. சோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கரண்ட் சேம்னா எலக்ட்ரான்ஸ் அட்மிட்டட் சேம் தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்மிட்டட் சேம் தான், ஒரே எலக்ட்ரான்ஸ் தான் இதுல அட்மிட் பண்ணிருக்கோம். ஆனா அலுமினியம் கன்சியூம்ஸ் 3 electrons for deposit of unit weight. The same atomic weight consume silver consume only 1 electron. இப்போ ஒரு ஃபாரடேங்கிறது 96,500 கூலம்ஸ் எடுத்துனீங்கன்னா 96,500 ஒவ்வொரு கூலமும் ஒவ்வொரு ஆட்டத்தை இது பண்ணிடும். ஆனா 96,500 கூலம்ஸ்ல எத்தனை இருக்கு, 6.023 into 10⁻23 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுக்கு ரியாக்ஷன் எதுவும் இதுக்கு எழுதினோம்னா என்ன அர்த்தம், Ag plus electron giving Ag. அப்ப ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு சில்வர் அயனை சில்வரா மாத்திவிடும். 6.023 into 10⁻23 எலக்ட்ரான்ஸ் பாஸ் பண்ணோம்னா, அதாவது 1 Faraday 96,500 கூலும் பாஸ் பண்ணோம்னா இதுல ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு சில்வர் ஆட்டத்தை இது பண்ணிடும். இதுல ரியாக்ஷன் என்ன எதுவும், Cu2 plus 2 electron giving Cu. ரெண்டாவது முதல் இதுல அப்ப 2 எலக்ட்ரான் சேர்ந்தா தான் ஒரு காப்பர் ஆட்டத்தை அது டெபாசிட் பண்ணும். ஒரு காப்பர் ஆட்டத்தை டெபாசிட் பண்றதுக்கு இது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஒரு அலுமினியம் ஆட்டத்தை டெபாசிட் பண்றதுக்கு இது 3 ஆட்டத்தை எடுத்துக்கும், 3 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஒரு அலுமினியம் ஆட்டத்தை டெபாசிட் பண்ணணும்னா இது 3 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஆனா ஒரு சில்வர் ஆட்டத்துக்கு டெபாசிட் பண்றதுக்கு இது 1 எலக்ட்ரானை தான் எடுத்துக்கும். ஒரே நம்பர் ஆஃப் ஆட்டம், ஒரு அலுமினியம் ஆட்டம், ஒரு சில்வர் ஆட்டம், ஒரு காப்பர் ஆட்டம், எல்லாத்துலயும் ஒரு காப்பர் ஆட்டம், ஒரு அலுமினியம் ஆட்டம், ஒரு சில்வர் ஆட்டம். இதை டெபாசிட் பண்றதுக்கு 1 electron is sufficient for third beaker, 3 electrons are required for second beaker, 2 electrons are required for first beaker. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிக்வயர்மெண்ட்டே அதுக்கு மாறி போயிடுது. அதனாலதான் இந்த இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது அவோகாட்ரோ நம்பர் மோல் பிரகாரம் கொடுத்திருந்தா கரெக்டா வெயிட் வந்திருக்கணும். இதுல வெயிட் இஷ்டத்துக்கு இந்த ரேஷியோ 3:2 அப்படின்னு மாறுறது. அப்ப இந்த ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர்ட் பொறுத்து மாறுது. அதனால இது வந்து weight is not a function of atomic weight, it is a function of equivalent weights அப்படின்னு சொன்னாரு. சோ இதோட செகண்ட் லாவோட எசன்ஸ் என்னன்னா,
when same current is passed through three different solutions of electrolytes for a specified period of time. When same current I amperes is passed through three different solutions, electrolyte solutions of for a particular period of t seconds, the same charge IT coulombs have been admitted, but the same charge does not deposit same proportional weights of different metals. One metal requires 2 electrons for its deposit, another metal requires 1 electron for its deposit, third metal requires 3 electrons for its deposit. அப்படினா அர்த்தம் electron consumption மாறுது. electron consumption ஏன் மாறுதுன்னா because of the involved chemical reaction. அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் Al3 plus 3 electron giving அலுமினியம். ஒரு Al3 plus ஒரு Al மாத்தணும்னா அதுக்கு 3 எலக்ட்ரான் தேவை. ஆனா Ag plus Ag மாத்துறதுக்கு 1 எலக்ட்ரான் போதும். Cu2 plus Cu மாத்துறதுக்கு 2 எலக்ட்ரான். சோ ஒவ்வொரு மெட்டலும் வேற வேற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்குது. அதனால தான் நம்பர் ஆஃப் வெயிட் டெபாசிட்டட் வந்து குறைஞ்சு போயிடுது. சோ ரெண்டாவது இது வந்து he correlated the weights of materials deposited to equivalent weights. சுருக்கமா ரெண்டு பீக்கர்ல ரெண்டு வெயிட் எடுத்துட்டோம்னா weights of W1 by W2 will be equivalent to Z1 by Z2, where Z1 is the equivalent weight of the first substance. 1 and 2 are two different substances. If the same current is passed through two different solutions 1 and 2 for a particular period of time, same charge is admitted, the weights of deposited in the first beaker and second beaker will be proportional. Actually it is proportional. So proportional na ratios equal tha will be proportional to the difference in weights. அப்ப கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி மேல இத தனியா எழுதணும்னா W1 = KZ1 னு எழுதுவோம். இத எழுதணும்னா W2 = KZ2 னு எழுதுவோம். W1 by W2 K க்கு K அடிபட்டு போகும். சோ ப்ரொபோர்ஷனாலிட்டில வந்து ratios will be equal. சோ சாதாரணமாவே நம்பர் நம்ம 1/2 = 2/4 அப்படினா 2 is second multiple of 1. 1 2s are 2, 2 2s are 4. ஆனா நியூமரேட்டர் தனித்தனியா ஈக்குவலா வராது. 1 is not equal to 2, 2 is not equal to 4. Proportionalityனா ratios can be equal individual. So இதுதான் essence. So Faraday's second law states that the weights of materials, different materials deposited by the same amount of current passed through different solutions are proportional to the equivalent weights. அதுல இருந்து தான் அவர் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாரு. எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்னு வேற ஒண்ணும் இல்ல, ஈஸியா ஒவ்வொன்று இது இந்த பாயிண்ட மானிச்சுக்கணும். 1 Faraday of electricity will liberate or deposit equivalent weight amount of the substance. 1 Faraday of electricity will liberate. 1 Faraday இது வந்து எலக்ட்ரிசிட்டியோட யூனிட். ஈக்குவலன்ட் வெயிட்ங்கிறது கெமிக்கலோட யூனிட், மாஸோட யூனிட், கெமிக்கலோட மாஸ் யூனிட். So 1 Faraday of electricity equal to 96,500 coulombs equal to 1 mole of electrons னு ஏற்கனவே பார்த்தோம். 1 Faraday of electricity equal to Avogadro number of electrons னு ஏற்கனவே பார்த்தோம். Avogadro number of electrons னா 1 mole of any substance contains Avogadro number. So 1 Faraday நாலும் 1 mole of electrons நாலும் Avogadro number of electrons நாலும் ஒண்ணுதான். So இப்போ வந்து பார்த்தோம்னா 1 Faradayங்கிறது 96,500 coulomb. 96,500 coulomb will deposit equivalent weight of the substance. Then 1 coulomb will deposit equivalent weight divided by 96,500. இதுதான் electrochemical equivalent. Electrochemical equivalent of any substance is nothing but equivalent weight of the respective substance divided by 96,500. Equivalent weight is nothing but atomic weight by valency இல்லனா molecular weight by valency. Equivalent weight substitute பண்ணி அத வந்து 96,000 டிவைட் பண்ணோம்னா that is the amount of material liberated by the passage of 1 ampere for 1 second. 1 coulomb என்னன்னா 1 coulomb எப்படி எழுதலாம்? 1 ampere into 1 second எழுதலாம். 1 ampere into 1 second. If 1 ampere current is passed through for a period of 1 second, that constitutes 1 coulomb. 1 coulomb of electricity will deposit equivalent weight by 96,500 grams of the substance or liberate the gas. That is the essence of the
second law. So first law correlates the mass and electricity. Second law fixes the mass, whether it is atomic mass or equivalent mass. So the charge applied is proportional only to equivalent mass. அதனால electrochemical equivalent, electrochemical equivalent தான் important. One electrochemical equivalent is nothing but mass deposited by 1 coulomb of electricity. Mass of material deposited by 1 coulomb of electricity, that is equivalent weight divided by 96,500 coulombs to be noted.